அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நயன்தாரா ஒரு சிதறு தேங்காய், பிச்சைக்காரி, சொகுசு பூனை, கோபத்தில் கொந்தளித்த சுசித்ரா. நடிகை நயன்தாரா தனது ஆவணப்பட சர்ச்சை குறித்தும் தன் தனிப்பட்ட வாழ்க்கை, தனுஷ் பிரச்சனை, விமர்சனங்கள் குறித்து சில நாட்களுக்கு முன்பு ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் எனும் யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்திருந்தார். அது மிகவும் வைரலாகி தமிழ்நாட்டில் பிரச்சனை எழுந்த நிலையில் யூடியூபர்ஸ் பலரும் நயன்தாராவிற்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் பிஹைண்ட் டாக்கீஸ் என்னும் யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்த சுசித்ரா நயன்தாராவின் கேரக்டரை விமர்சித்து காட்டமாக பல கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அந்த பேட்டியில் நயன்தாரா தனுஷுக்கு எதிரா லெட்டர் எழுதினப்போ நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன். தனுஷுக்கு எதிரா அவங்க தன்னோட ஒப்பீனியன் வச்சத பெருசா பேசினேன். ஆனா கேஸா பார்த்தா 10 கோடிங்கிறது 2 பேருக்குமே டிப்ஸ் கொடுக்கிற காசுதான். தனுஷுக்கு எவ்வளோ அகங்காரம் இருக்கோ அதை விட அதிக அகங்காரம் நயன்தாராவுக்கு இருக்கு. இதுக்கு முன்ன ரொம்ப நட்பா எல்லோருக்கும் இனிமையா தெரிஞ்ச நயன்தாராவோட உண்மையான முகம் கொஞ்ச நாளாதான் தெரிய வருது. நிறைய பேருக்கு அவங்களோட டாக்குமெண்டரியிலேயே நயன்தாராவோட அகங்காரம் தெரிஞ்சது. நான் தான் அவங்க லெட்டரை படிச்சிட்டு கண்மூடித்தனமா இருந்துட்டேன். நயன்தாரா ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் யூடியூபுக்கு கொடுத்த இன்டர்வியூல 2 விஷயத்தை யூஸ் பண்ணி ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்க பார்த்திருக்காங்க. ஒன்னு, தனுஷுக்கு எதிரா இன்னும் உறுதியா நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகிறது. இன்னொன்னு, பாலிவுட்ல கிடைக்காத வாய்ப்பை இப்படி பேசி கிடைக்க வைக்க பார்க்கிறது. பாலிவுட்ல அவங்க நடிச்ச ஜவான் திரைப்படம் ஸ்டீரியோ டைப் படம். கேமரா, லைட்டிங், போட்டோ ஷூட்ல வந்த நயன்தாரா படத்துல இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்போ அந்த யூடியூப் சேனல்ல பேசுற வீடியோ பாலிவுட் ஸ்டார்ஸ் எல்லாருக்கும் அனுப்பி வைப்பாங்க. அவங்களும் அதை பார்ப்பாங்க. அந்த இன்டர்வியூல நயன்தாரா சொல்லி இருக்காங்க, நான் இதுவரைக்கும் நடிச்ச தென்னிந்திய திரைப்படங்களை பார்த்த மக்களை விட என் டாக்குமெண்டரி பார்த்தவங்க அதிகம்னு சொல்லி இருப்பாங்க. இது என்ன ஒரு அகங்காரமான பேச்சு. அதே சமயத்துல எனக்கு தென்னிந்தியாவுல சப்போர்ட் பண்ண யாருமே இல்ல, என்னை ஏத்துக்கோங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இது 1.5 மணி நேரம் என்ன பேசுறதுன்னு தெரியாம வளரி வச்சிருக்காங்க. அந்த வீடியோ எப்பவும் டெலிட் ஆகாது. நயன்தாரா தனுஷுக்கு எழுதின லெட்டர்ல சொல்லி இருக்காங்க, தனுஷ் கொஞ்சம் திருந்த சொல்லி. நான் சொல்றேன், நீங்க முதல்ல திருந்துங்க. இந்த இன்டர்வியூவை பாக்குற எல்லாரும் சிரிக்க போறாங்க. ஜோதிகா பேரழகன் பிச்சைக்காரின்னா நயன்தாரா சிதறு தேங்காய் பிச்சைக்காரி. அப்படியே சொகுசு பூனை மாதிரி பேசுறாங்க. அவங்க எல்லாரையும் குரங்குன்னு சொன்னாங்க. நான் சொகுசு பூனைன்னு சொல்றேன். யாரா இருந்தா என்ன? எப்படி ஒரு ரிப்போர்ட்டரை குரங்குன்னு சொல்லலாம்? அவங்க எதை சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு பலமுறை யோசிச்சு சொந்த காலில் நிக்கிறவங்க நயன்தாரா, அனுபமா, சோப்ராங்குற யூடியூபர் கிட்ட பேசுவாங்க. ஆனா இங்க இருக்க யூடியூபர்ஸை காலால மிதிப்பாங்களா? இவங்க குரங்குன்னு சொன்ன யூடியூபர்ஸ் நயன்தாராவை பத்தி நிறைய நல்ல விஷயங்களையும் சொல்லி இருக்காங்க. பிரபுதேவா சிம்பு லவ் பண்ணி ஏமாந்தப்போ கூட நயன்தாராவை தான் பாவம்னு சொன்னாங்க. இப்போதான் நயன்தாரா கூட கிளாஷ் வர ஆரம்பிச்சிருக்கு. இனி தொடர்ந்து பிரச்சனை மட்டும்தான் வரும். அதை நயன்தாரா சந்திச்சு தான் ஆகணும் என கோபமாக பேசியிருக்கிறார் சுசித்ரா.